வணக்கம் உறவுகளே. சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து காவல்துறையினருக்கும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் அவர்களது உதவியாளர்கள் போதை மருந்துகளை விற்பனை செய்வதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் யாராக இருந்தாலும் உடனடியாக கைது செய்ய வேண்டும். சுதந்திர தினத்தன்று எந்த ஒரு அசம்பாவிதமும் தமிழகத்தில் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்ற தகவலையும் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் இந்த மாத இறுதியில் அமெரிக்கா செல்ல திட்டமிட்டுள்ள நிலையில் புதிய பொறுப்பாளர்களையும் திமுகவில் நியமிக்க உள்ளார். அந்த அடிப்படையில் கலைகள் அனைத்தையும் எடுக்கப் போவதாகவும் திமுகவின் முக்கியமான மாவட்ட செயலாளர்களை புதிதாக நியமிக்கப் போவதாகவும் அமைச்சரவை மாற்றத்தின் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியும் கொடுக்க உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை மிக மிக மோசமாக இருக்கக்கூடிய நிலைமையை நாம் பார்த்திருப்போம். எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் துண்டு சீட்டில் முறைப்படி அவர் வாசித்து அதில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே கூறிக்கொண்டு வேறு ஏதும் கேள்விகள் கேட்டால் அதற்கு பதிலளிக்க முடியாமல் அங்கிருந்து செல்லக்கூடிய நிலைமைதான் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. ஆக மொத்தத்தில் அடுத்த முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திராவிட முன்னேற்றக் கழகம் தயார்படுத்தி வரக்கூடிய நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக இளைஞர்களை திமுகவில் இணைப்பதற்கான தீவிரமான ஏற்பாடுகளையும் நடத்தி வருகிறார். 1000 ரூபாய் இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் கொடுத்து வரக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அடுத்த திமுகவில் 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் குடும்ப தலைவிகளுக்கும் 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற தகவலையும் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான மறைமுகமான அனைத்து சூழல்களும் எதிர்க்கட்சிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக பேசப்படுவது கஞ்சா, குட்கா, போதை மருந்து கடத்தல், கள்ளச்சாராயம் இவைகளை தடுத்து நிறுத்துவதற்குத்தான் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அதிரடியான நடவடிக்கைகளை காவல்துறையினர்கள் ஏற்க வேண்டும் என்றும் தற்பொழுது புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலமாக தமிழகத்தில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் எந்த ஒரு கலவரமும் அசம்பாவிதமும் திமுகவினரால் ஏற்படக்கூடாது ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார்.